அப்புறம் உங்களுக்கு தொகுதி எம்எல்ஏ நம்ம கட்சிக்காரர் தானே, அவதில் 50%. இன்னொரு 1.25 கோடி இருக்குது. லோக்கல் இன்ஸ்பெக்டரு, ஆர்டிஓ இவங்கெல்லாம் நம்மளுங்க தானே, அவங்களுக்கு ஒரு 50%. 62.5 லட்சம் இருக்குது தலைவரே. அப்புறம் நீயும் இதே நம்பி தான் இருக்க, நீ ஒரு 50% எடுத்துக்கோ அதில், சரியா? 31,25,000 இருக்குது தலைவரே. அதில் லோக்கல் ஆளுங்க, தலைவர் கவுன்சிலருக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு 50% கொடுத்துரு. 15,62,500 இருக்குது தலைவரே. இன்னும் பேலன்ஸ் அவ்வளோதான் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் ரோடு போட்டு முடிச்சிரியா? ஐயோ, அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காசு பார்த்து செலவு பண்ணு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். காசை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணிக்க, சரியா? தலைவரே, இந்த பணத்துக்கு வெறும் எம்சாண்டலும் மண் மட்டும் தான் வாங்க முடியும். வண்டி வாடகை கூட பத்தாது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதனால தான் ஏன் சொல்கிறேன், அந்த 15 லட்சத்துலேயே பார்த்து செலவு பண்ணி ரோடு போடு. இப்போ குழி பள்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ போட்டால் வெறும் மண் மட்டும்தான் போட முடியும். இப்போ ஏன் போடுற? மழை வர்ற போது போடு, மழை வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போடு, அந்த டைமில் போடு. அது மலையில் அறுத்துட்டு போயிடும் தலைவரே. ஆமாம், அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ பள்ளம் இந்த ரோடு மண்ணுக்குன்னு போட்டு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ரோடு முன்னை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி தோணும். அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. பள்ளமாக இருந்த ரோடே வந்து கொஞ்சம் மண்ணுக்குன்னு போட்டு சரி பண்ணதுனால அவங்க அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. முன்னை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போயிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை. புரிஞ்சிக்காத ஆளாக்குறான். மலையில் ரோடு அறுத்துட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் ரோடு குழி விழும். அப்போ கேட்பாங்க தானே, இப்போ தான் போட்டுச்சு அதுக்குள்ளே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஆளை விட்டு ஒரு பிட்டிஷன் கொடுக்க சொல்லு, இந்த மாதிரி மழை வந்தது, ரோடெல்லாம் அறுத்துட்டு போச்சு எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டிஷன் ஒன்று கொடுக்க சொல்லு. அதுக்கு தான் மிடில் நம்ம பணத்தை கொடுத்து ஆளை வச்சுன்னுக்குறோம். அவங்களே அதை யூஸ் பண்ணிக்கங்கய்யா. ஓஹோ, அரசியல்வாதின்னு நீங்கள் இங்கே தான் காட்டிட்டீங்க. பின்ன நாம், நம்ம கட்சி, நம்ம கட்சிக்காரங்க, நீ அப்புறம் எப்படி பொழைக்கிறது?